உண்டாகட்டும். தேவனை சார்ந்து வாழ்கிற நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் கடந்து வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். ஒன்றை மறந்து போக வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மனம் மாறவோ பொய் சொல்லவோ தேவன் மனிதன் அல்ல. அதனால் வார்த்தையை நம்பி வாழ நம் வாழ்க்கை முழுமை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலும் கூட யோபின் புத்தகம் 22 அதிகாரம் 22 வசனம், அவர் வாய்ந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இதயத்திலே வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். அவர் வாயின்று பிறந்த வேத பிரமாணம் என்று பார்க்கிறோம். இந்த வேத புத்தகம் என்பது மனிதனால் எழுதப்பட்டாலும் கூட தேவ ஆவினால் அருளப்பட்டது என்று சொல்லி 2 தீமோத்தேயுவிலே சொல்லப்படுகிறது. அதனால் தேவனுடைய வார்த்தை தான் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வார்த்தையை நம் வாழ்க்கையிலே அவர் வாயின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். மனதார நம் மனதிலே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கையிலே தேவனை அறிவதற்கான வழியாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிற அந்த முதல் பகுதிக்குள் நாம் கடந்து போக வேண்டும். இதை ஒரு கற்பனையாகவோ இது சாத்தியமா நம் வாழ்க்கையை சொல்லி யோசிக்கவும் கூடாதபடிக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்திலே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை, வெற்றிகளை பார்க்க முடியும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வசனத்தை நம் உள்ளத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அநேகருடைய வார்த்தைகளை கேட்கும்போது வேதனைப்படுகின்ற வார்த்தைகள் சொல்லிவிட்டால் அதை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளும் போது நம்மால் அந்த வேதனையிலிருந்து வெளியே வர முடியாது. அதுபோல தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்தில் வைத்துக் கொள்கின்ற போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையும் நம்மால் மேற்கொண்டு போக முடியும். அதனால் இந்த அனுபவம் சிறப்பான அனுபவம். என்ன அனுபவம் என்று சொன்னால், வேத வசனமெல்லாம் தேவன் என்று விசுவாசித்து தேவனுடைய என்று நாம் நம்பி ஆண்டுடைய வார்த்தைகளை நம் இதயத்தில் வைத்துக் கொள்வோம். அது நம் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நம் கண்முன்பாக உயர்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த அனுபவத்தில் போக தேவன் விரும்புகிறார். நாமும் அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் அல்ல கனி தருவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் அல்ல கனி தருவார். சத்திய வேறும் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தர மார்க்கம் காட்டும். சத்திய வேறும் தேவ வாயினால் அறிவிக்கப்பட்ட வேத பிரமாணமாக நம் கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, இதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உம்மை சிந்தித்து யோசித்து வாழ்வில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்கிற ஆண்டவர் இந்த கிருபைகளுக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சிறு பிள்ளையைப் போல நாங்கள் எங்களிடத்திலே வைத்துக் கொள்கிறோம். உடைய வார்த்தைகளை ஆண்டவரே, அதிசயத்தை அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெளிப்படுத்த போவதற்காக, நீங்கள் ஆண்டவரே மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.